கத்துக்கணுங்கிற ஒரு வேகமும், விவேகமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா, செவ்வாய் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால, இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா ஆராய்வாங்க. ஒருத்தர்கிட்ட பழகுறதா இருந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் பழகிற மாட்டாங்க. பல கோணங்கள்ல ஆராய்ஞ்சு அப்புறம் தான் பழகக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய தாய் வந்து ஒரு கடவுள் பக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மனைவி அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பர்கள் குழந்தையில கொஞ்சம் ஏழ்மையான நிலையில தான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயது ஆக ஆக நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வியாபாரம், அதே மாதிரி நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு ராசியில் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்பவுமே இவங்க பக்கம் நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். கடுமையான போராளிகள் தான். ஒவ்வொரு இடத்துலையும் போராடி அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சொத்தே இருக்குன்னா கூட அந்த சொத்தை டக்குன்னு இவங்க வந்து பெற முடியாது. குறிப்பாக பூர்வீக சொத்துலாம் டக்குன்னு இவங்களுடைய கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பூர்வீக சொத்து இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்பவுமே அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அரசியலில் இருக்கிற விஐபிகளுடைய அறிமுகம்லாம் டக்கு டக்குன்னு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் இவங்க கற்றுக்கணும், அந்த அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து வந்து அமரும் போது, அவரும் சனியோடு சேரும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் எதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சோ, எந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் தெரியாமல் இருந்துச்சோ, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் திறமையாக அந்த நுணுக்கங்களை ஆராய்ந்து கரெக்டாக செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்திறன் எல்லாமே பாராட்டுற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்களுக்காக கொஞ்சம் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணம் வர்றதுக்கான வழியில் சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். பணம் சம்மந்தம் ஒரு சில விஷயங்களில் பணம் சம்மந்தமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அதன் மூலிமா சின்ன சின்ன குழப்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி அந்த கவலை நீங்கி பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுப விரயம் கண்டாயம் இந்த பங்குனி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய குழந்தைகளுடைய விசேஷமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீடை கூட ஒரு சிலர்லாம் கட்டிகிட்டு இருப்பீங்க, அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ஒரு சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதையுமே உற்சாகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஏன்னா பூர்வீக குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பங்குனி மாதத்தில் உங்களை காக்கிற இடத்துல இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விருச்சிகராசி என்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஒரு குழந்தையாக அல்லது உங்களுடைய முன்னோர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வமே ஒரு குழந்தையாக பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட ஒரு சிலர்லாம் அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடத்துறதுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம் கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம்னு ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சிலருக்கு லாட்ரி மாதிரி லம்பாக ஒரு பணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து ரொம்ப ஒரு இழுப்பறியாகவே இருந்திருக்கும். உயிரெலாம் கூட கரெக்டாக உங்களுக்கு எழுதி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதற்காக ஒரு சிலர்லாம் வழக்கெல்லாம் கூட போட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆயுள் காப்பீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த முதிர்வு பெற்று அந்த காப்பீட்டு தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பாலிசி போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லம்பா ஒரு சீட்டு கூட போட்டு வச்சுருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த காப்பீட்டு தொகை அந்த முதிர்வு தேதி முடிஞ்சு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளியில் கொண்டுட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக ஒரு வைராகியமாக ஒரு பிடிவாத குணமாக இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறி உங்களுடைய ஆழ்மையை திறனை வெளியில் கொண்டுட்டு வருவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமையை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டாமல் இருந்திருப்பீங்க. பதுக்கி வச்சுருந்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமாக வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் உங்களுடைய திறமையை வெளியில் எல்லாருக்கும் அடையாளம் காட்ட போகிறீங்க. அந்தளவுக்கு ரொம்ப தைரியமாக எல்லா இடத்துலையும் ஈடுபட போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமுள்ள மாதமாக அந்த பங்குனி மாதம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலெலாம் கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடன் உதவி யாருக்காவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக கொஞ்சம் நிலத்தையோ அல்லது ஒரு பூர்வீக சொத்தையோ விற்று தான் கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத இந்த விருச்சிகராசி என்பவர்கள் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரரோட ஒத்துழைப்பு சகோதரியோட ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. மனதில் சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையும். ஏன்னா ஒரு சில சங்கடங்களை அனுபவிச்சிருந்தவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இல்லாமல் வந்திருக்கும். இந்த பங்குனி மாதத்துலேருந்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 2, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 4ஆம் பார்வையால் பார்க்கும்போது குருமங்கள யோகம் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக
சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த விஷயம் ரொம்ப நாளாக தள்ளி போயிடுச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த சொந்தம் உங்களை வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டு பிரிஞ்சு போச்சு அந்த சொந்தம் உங்களை நாடி வரக்கூடிய கிரகம் இப்போ தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவங்களாம் பிரிஞ்சு போய் உங்களுக்கு மனக்கவலையும் ஒரு விதமான குழப்பத்தையும் உண்டு பண்ணியிருப்பாங்க. வருகின்ற நாட்களில் அந்த மனக்கவலை எல்லாமே படிப்படியாக மாறி மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.